Hi friends. Hi friends. Okay, இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு ஏதாவது idioms பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? சரி. அப்படினா நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். அந்த சிச்சுவேஷனுக்கு எந்த idiom வருது அப்படினு சொல்லிட்டு நீ சொல்லணும். ஓகே. 2020 என்னோட friend வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தார். ஓகே. நிறைய பேர் அந்த கம்பெனில இருந்து வேலைய விட்டு தூக்குனாங்க. அப்ப அவரையும் வந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. சரி. அவங்களுடைய ஃபேமிலி வந்து விவசாயம். அவங்க அப்பா தாத்தா எல்லாம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அந்த அளவுக்கு வந்து விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேற ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஒரு வருஷம் அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு வருஷம் கழிச்சு 2021 மார்ச் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல வந்து ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சாரு, grocery ஸ்டோர். இப்ப வந்து அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஓ சூப்பர். சரியா? வேலையை விட்டு தூக்கும் போது ரொம்ப மனசு வருத்தப்பட்டாரு. சோ இந்த மாதிரி ஆரம்பத்துல அது ஒரு கெட்ட விஷயம் மாதிரி தோணினாலும் அது நம்மள ஒரு நல்லது நோக்கி இழுத்துட்டு போயிடும். ஆமா சரியா? அதாவது கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு, ஒரு நல்லது இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இது. ஓகே சரியா? இதுக்கு ஒரு இடியம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இதுக்கு நான் கேட்டிருக்கேனே. a blessing in disguise. Exactly, a blessing in disguise. Disguise னா தெரியலையா? Disguise னா மாறுவேஷம். சோ அது ஒரு blessing தான். ஆனா ஒரு கெட்டது அப்படின்ற ஒரு மாறுவேஷத்துல வருது. ஆமா. அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் தான், ஒரு நல்ல விஷயம். ஆனா முதல்ல பாக்கும்போது அது கெட்டது மாதிரி தெரியுது. ஐயோ வேலை போயிடுச்சு, என்னடா இப்படி பண்ணுதே அப்படின்ட்டு சங்கடப்படுத்தும் அந்த சமயத்துல. ஆனா உண்மையிலேயே அது நம்மள ஒரு நல்ல விஷயத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடும். சோ ஒரு விஷயம் கெட்டதா நடக்குது அப்படின்னாக்கா அது கெட்டதா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு உண்டான ஒரு நல்லது வந்து நடக்குது. ஓகேவா? வெரி குட், வெரி குட். a blessing in disguise. a blessing in disguise. சரி, இது வந்து அதுக்கு உண்டான இடியம். இதுல இருந்து ஒரு சென்டென்ஸ் ஒன்னு ஃபார்ம் பண்ணலாமா? இப்போ நீங்க சொன்னதுலயே வந்து சென்டென்ஸ் எடுத்துக்கலாமே நம்ம. சரி, ஓகே. Losing my job was a blessing in disguise because it pushed me to start my own business. சூப்பர், கிளாஸ். அந்திரிஷா? ஓகே, சூப்பர். என்னங்க என்ன டைப் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் ஒரு சென்டென்ஸ் ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்கேன். அந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் சொல்றியா? சொல்லுங்க. Those locally made wrist watches are a dime a dozen in Ranganathan Street. A dime a dozen. A dime a dozen. Okay. இதுக்கு தெளிவா புரியுற மாதிரி நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். ஓகே. நானும் என் ஃப்ரெண்டும் ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டி நகர் மாம்பலம் ஸ்டேஷன்ல வந்து மீட் பண்றோம். ஓகேவா? மீட் பண்ணும்போது என்கிட்ட வந்து அவ சொல்றா, அக்கா பாருங்க இந்த வாட்ச் வந்து நான் ரீசெண்டாக வந்து வாங்கினேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன், இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நிறைய இடங்கள்ல அலைஞ்சு திரிஞ்சு எனக்கு கிடைக்காம ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிடைச்சது, நான் டக்குன்னு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காட்டினான். நான் அந்த வாட்சை பார்த்துட்டு அவகிட்ட சொல்றேன், ஏன் கண்ணம்மா இதுக்கு இவ்வளோ தூரம் வந்து அலைஞ்சிங்க, இந்த வாட்ச் இதே ரங்கநாதன் தெருவில் மலிவான விலையில நிறைய கடைகள்ல விற்கிதே அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது ஒரு பொருள் மலிவான விலையில நிறைய கடைகள்ல வந்து விற்கிது அப்படின்றதுதான் a dime a dozen அப்படின்னு அப்படின்றது. a dime a dozen. ஓகே. a dime அப்படினா யுஎஸ் காயினோ இல்ல வந்து கனடா காயினோ வந்து 10 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா? 10 சென்ட் அதுதான் a dime. ஒரு டைம், அதாவது 10 சென்ட். a dime a dozen. ஒரு a dime a dozen. சூப்பர். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது all years அப்படினா என்னவா இருக்கும்? all years. You mean I'm all years? I'm all years. அதுவா? அதாவது நீ சொல்றத நான் காது கொடுத்து கவனிச்சு கேக்குறேன். எக்ஸாக்ட்லி. அதுதானே நம்ம சாதாரணமா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்து பேசும்போது நீ என்ன நான் சொல்றத கவனிக்கவே மாட்டேன்ற அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்து வரும். சரி என்ன விஷயம் சொல்லு, நான் காது கொடுத்து கேக்குறேன், கவனிச்சு கேக்குறேன் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட்ல வந்து சொல்லுவோம். அதுதான் I'm all ears. இது இங்கிலீஷ்ல வந்து சொல்லணும் அப்படின்னா I think you have a problem. Tell me what's that? I'm all ears. சில நேரங்கள்ல நம்ம வீட்டு பெரியவங்க நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மற்ற வேலைகள்லையோ இல்ல நம்மளோட ஸ்ட்ரெஸ்லயோ நம்ம வந்து கவனிக்காம போயிடுவோம். அவங்க வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி கோச்சுப்பாங்க, நீ என்ன நான் எப்ப சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டேன்ற, சரி பாட்டி நீங்க சொல்லுங்க நான் என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் அதே சிச்சுவேஷன் தான். I am all ears. Okay, very good. Okay, அடுத்தது we are all in the same boat. We are all in the same boat. நம்ம எல்லாரும் ஒரே படகுல தானே இருக்கோம். அது நேரடி மொழிபெயர்ப்பு, எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். அதுக்கு என்ன மறைமுக அர்த்தம்? நீ நானும் ஒரே சிச்சுவேஷன்ல இருக்கோம். எக்ஸாக்ட்லி. நீ நானும்
நானும் ஒரே சுச்சுவேஷன்ல இருக்கேன். இதுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, உனக்கு என்னம்மா நீ வந்து நிறைய ஓட்டி பார்த்துருக்க, அதுக்கு உண்டான பேமெண்ட் உனக்கு வந்திருக்கும், ஆயா நீ பாட்டுக்கு இருக்க, எங்களுக்கு தான் ஓட்டி பேமெண்ட் வரவே இல்லை, நாங்க அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே நான் நக்கலா அப்படின்னு நம்ம திரும்ப கேட்போம். நம்ம நீங்க நானும், ஆமா நீங்க நானும் ஒரே சுச்சுவேஷன் தான், இந்த தடவை யாருக்கும் ஓட்டி பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி, we are all in the same boat. ஸோ இதே வந்து நம்ம சென்டென்ஸா சொல்லணும்னா, no staff member received OT payment. We are all in the same boat. We are all in the same boat. சூப்பர். சரிங்க, இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு என்னன்னு நீங்க சொல்லுங்க. barking up the wrong tree. barking up the wrong tree னா தப்பு கணக்கு போடுறது. சரி, லாஸ்ட் வீக் உங்க ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. ஆமா. அவங்க கிட்ட நீ வந்து ஒரு ஹெல்ப் கேட்ட. ஆமா. ஆனா செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க. ஆமா. சோ என் ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ற உன்னோட கால்குலேஷன் தப்பாயிடுச்சு இல்லையா? ஆமா. அதுதான் barking up the wrong tree. ஓஹோ. You thought that your friend would help you. But she said no. You were barking up the wrong tree. Indeed. இதுதான். ஓகேவா?